பொரியல்னா மரியல் நிலோஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தோழிகளே, விருந்துகள் மட்டுமா? பெரும்பாலான இஸ்லாமிய இல்லங்களில் உணவு பழக்கங்கள் கவனித்தால் நாம் வாழ்வதற்காக உண்கிறோமா? ஈட்டுலிவ் அல்லது உண்பதற்காக உயிர் வாழ்கிறோமா? லிவ் டு ஈட் என்றுதான் சந்தேகம் வரும். இறைவன் நமக்கு அசைவம் சாப்பிட அனுமதிக்கிறார். ஆனால் தினமும் அசைவம் சாப்பிட அனுமதிப்போல் தினமும் கறி, மீன், முட்டை, கோழி, மாசி, அடை, அட்லீஸ்ட் கருவாடாவது இருந்தால்தான் நம் தொண்டைக்குழி இறங்கும் என்றும் சொல்லும்படி அல்லவா நிலைமை மாறிவிட்டது. பருப்புனா வெறுப்பு, ரசம்னா விஷம், சட்டினா பட்டினி, பொரியல்னா மறியல், கறினா தான் சரி. கேட்க வேடிக்கையாக இருந்தாலும் இன்று இதுதான் வாடிக்கையாக இருக்கிறது. காய்கறிகளும் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டதே என்பதை மறந்து விட்டோமா? அல்லது மட்டன் குழம்பு வைக்க தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் ஆகியவற்றை காய்கறி வட்டத்தை சுருக்கி கொண்டோமா? பொய்யாக சொல்லவில்லை. உங்களுக்கு எத்தனை காய்கறி தெரியும் என்று சொல்லி பாருங்கள். 5, 6, பலருக்கு 10 தாண்டாது நிச்சயம். ஒவ்வொரு காய்கறிலும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கிறது. ஆனால் சர்க்கரை நோய் வரும் வரை பாகற்காய் யார் கண்ணிலும் படுவதில்லை. சிறுநீரக கல் வரும் வரை வாழைத்தண்டு, வாழைப்பூ ஆகியவற்றை எந்தவற்றும் தெரிவதில்லை. மூல நோய் வரும் வரை கீரை, ஆடு மாடுகளின் உணவும் எண்ணத்தில் இருக்கிறோம். இந்த எண்ணத்தை மாற்றுவோம். நாங்கள் சமச்சீர் உணவை உண்டு நலமுடன் வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மதரச ஆண்டுகளான ஹதீஸ் பயானு அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. கூட்டு பொரியலோட ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி எல்லா